ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். சிக்கன் 65க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல கலருக்காக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் மஞ்சப்பொடி போட்டு தான் கழுவி எடுத்திருக்கேன். அதனால் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இந்த சிக்கனோடு நல்லா பெரட்டி விடுங்க. அந்த மசாலாவும் சிக்கனும் எல்லாம் ஒன்று சேர பெரட்டி விட்டுக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியை கையில் ஊற்றி நல்லா தெளித்து விட்டு அப்புறம் பெரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனை மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா ஊறட்டும். சிக்கன் அந்த மசாலாவோட ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் பொரிக்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு ஒரு கருவேப்பிலை போட்டு பாருங்கள். கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஊற வச்ச சிக்கனை ஒவ்வொரு பீசஸாக எடுத்து போட்டுக்கோங்க. சிக்கன் பீஸை எண்ணெயில் போடும்போது எண்ணெய் இந்த மாதிரி பபிள் விட்ட மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கும் போது தான் நீங்கள் சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கணும். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை கொஞ்சம் விட்டு விட்டு திருப்பி போடுங்க. அப்படி திருப்பி போடும்போது மேலே நல்லா செவந்து வரும். அப்போ சிக்கன் பீசஸை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. 4லேருந்து 5 நிமிஷம் விட்டு விட்டு நல்லா திருப்பி போட்டதில் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. மேலே பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு சிக்கன் 65 எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் மாதிரியே செகண்ட் பேட்ச் போட்டு அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்ச் பொரிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட் பேட்ச் கொஞ்சம் ஆறிடும். அதுக்கப்புறம் அதை திரும்ப டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்சும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் பேட்சில் பொரிச்சு வச்சுருக்கிறது நல்லா ஆறி இருக்கும். இப்போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்ச சிக்கனை திரும்ப எண்ணெயில் போடுங்க. ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இது டபுள் ஃப்ரை மெத்தடுன்னு சொல்லுவாங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த சிக்கன் கூடவே ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனும் இந்த கருவேப்பிலையும் ஒன்றா ஃப்ரை ஆகி வரும்போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு சிக்கன் 65 வெளியில் எடுத்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஜூஸியாக ஒரு சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.